டெமோ செஷனுக்குள்ளே போகலாம். ஸோ கஸ்டமர் டைப் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு டெஸ்ட் டேட்டா எக்ஸ்போர்ட் விஷயம் அதை மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டேட்டாபேஸ் நேம் அண்ட் டேபிள் நேம் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. காலம்ஸ்லாம் கரெக்டாக செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதில் டைப் அதில் வந்து உங்களுக்கு என்ன டைப் வேணுமோ ப்ரௌஸ் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு ஃபைல் நேம் கொடுத்துருங்க. என்ன ஃபைல் நேம்னா நான் எனக்கு வந்து .csv ஃபைல் ஃபார்மேட் தான் வேணும் அப்படின்போது செலக்ட் பண்ணிவிட்டு அதோடைய நேம் ஃபைல் நேம் மட்டும் கொடுத்துருங்க. என்ன நேம்னா நான் அதில் வந்து கஸ்டமர் நான் கொடுக்குறேன். கஸ்டமர் _ ரிப்போர்ட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். நீங்கள் டாட் போட்டு CSV போடணும் அவசியம் இல்லை. அது ஏன்னா CSV ஃபைல் ஃபார்மேட் வந்து சேவ் ஆகிடும். இப்போ சேவ் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, .cv போடணும் அவசியம் இல்லை, ஆட்டோமேட்டிக் எடுத்துக்கும். ஓகே, இதில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. LF அண்ட் CR ஏதாவது நம்ம அப்கமிங் வீடியோஸில் நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். அது மாதிரி என்க்ளோஸ் ஸ்ட்ரிங் இருக்குது, அது மாதிரி ஃபீல்ட் செப்பரேட்டர் இருக்குது, நல் வேர்டு SQL கீவேர்ட்ஸ் இதெல்லாம் வந்து நிறையா இருக்குது. இது வந்து டீட்டெயிலாக அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். ஓகே, இதில் வந்து நான் கோலம் டைம் கொடுக்குறேன். ஓகே, நெக்ஸ்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து டேட்டா வந்து இன்சர்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து டேட்டா வந்து எக்ஸ்போர்ட் ஆகிட்டுருக்கு. அகைன் நெக்ஸ்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா 20 acres வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து எக்ஸ்போர்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போ வந்து நான் வந்து டெஸ்க்டாப்பில் கிளிக் பண்ணிங்க பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள். ஸோ நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இதை வந்து CSV ஃபைல் ஃபார்மேட் இது. ஓகே, இவ்வளோ தான் சிம்பிள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.